ஹாய், வாங்க இன்றைக்கி சிம்பிளாக ஒரு மட்டன் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு 1/2 kg மட்டன் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து ப்ரெஷர் குக்கரில் போட்டிருக்கேன். கூட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன், சால்ட் கொஞ்சம், கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் ஃப்ளேவருக்காக, 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் இதை வந்து 6லேருந்து 7 விசில் கொடுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போது ஒரு கடாயில் கொஞ்சம் மசாலாஸ்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, சீரகம், மிளகு இது எல்லாமே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சோம்பு 1 ஸ்பூன்னா சீரகம் 1/2 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இதை பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது மட்டன் வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ அந்த தண்ணியை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நான் நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், கொஞ்சோண்டு பட்டை, கல்பாசி நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் ஒரு 20 போல் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம் 1, கூட கொஞ்சம் கருவேப்பிலை, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன், தக்காளி, பழுத்த தக்காளி 1 எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொரியாண்டர் பவுடர் இதை நல்லா ஒரு பரட்டிக்குங்க. இப்போது நம்ம வெந்த கறியை மட்டும் எடுத்து போட்டுக்கலாம். வாட்டரை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம கறியில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போது நம்ம அரைச்சி வச்ச அந்த பவுடரை வந்து 1 ஸ்பூன் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மீதி இருக்கிற தண்ணியை வந்து அதில் சேர்த்து நல்லா தொக்கு பதத்துக்கு அதை வேக வைக்கணும். ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு கருவேப்பிலை வச்சு தூவி இறக்குனீங்கன்னா சுக்கா ரெடி. தோசைக்கு வச்சு சாப்பிட்டு சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.